ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி, ஆவணி அவிட்டம், ஆவணி மூலம், வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, ஏகாதேசி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தினங்கள் வருது. அதனால் ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசையும் அப்படி தான் முக்கியமானதாக கருதப்படுது. ஆவணி மாதம் 6ஆம் தேதி கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்தியானது உலா வரும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும். இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண நாள் கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். அமாவாசைனாவே சக்தி தான். அது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது. எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கின்றனர். ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றது. அதுபோன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் இந்த ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையிலே அமாவாசை தர்ப்பணம், திதி போன்ற சடங்குகளை செய்யணும். ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபட வேண்டும், இல்லது மானசீகமாக வழிபடணும். பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு இயல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பு இயல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது. இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்புறம் வீட்டின் பூஜரையை சுத்தம் செய்து தீபமேற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை, திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். ஆக்சுவலி ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் உங்கள் ராசிக்கு வீட்டில் தரிதர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமண காலதாமதாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் உண்டாகும். மெயினாக காரிய தடைகள்ங்கிறது உங்களுக்கு இருக்காது. எல்லா காரியங்கள்லேயும் தடைகள் நீங்கி வெற்றி வாகையானது சூடுவீங்க.
இதுதான் அமாவாசையுடைய மெயின் பலனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் உங்கள் ராசினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பிறந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. தகிரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி வாங்க இப்போ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி தனது வாத திறமையால் அனைவரையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து மனதில் புதிய உற்சாகமானது உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம். நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம். சுக்கிரனுடைய சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலன்களை தரும். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்குது. அவர்களை அன்போடு நடத்துவது நல்லது. பெண்களுக்கு கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும். அதனால் கவனம் தேவை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த லாபம் வரும். செயல் திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஈஸியாக சேரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மனதில் இருந்த கவலை நீங்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்பவும் பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் காரிய தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றார்வாறு செயல்படணும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கணும். அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை காரிய வெற்றியும் சேரும். மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் உங்களுக்குன்னு கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். அப்புறம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து வியாபார தொடர்பான பயணங்களில் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளிடம் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. செயல்திறமைங்கிறது அதிகரிக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் கும்ப ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனோடு
புதிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.